ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப்குமார் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான குயிக்காக ஒரு செய்யக்கூடிய ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கடைசல். இது எங்கள் ஊர் ஸ்டைல், இப்படி தான் செய்வோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மார்னிங்கில் டிஃபன் என்ன செய்கிறது, என்ன சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சு, குழம்பு செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து, நாட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 8 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 8 தக்காளி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் எச்சா வேணும்னா கொஞ்சம் எச்சா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம் எடுத்து நீங்கள் எவ்வளோ வேணால், எந்த குவான்டிட்டி வேணால் உங்களுக்கு நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 8 மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து 4 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் 2 கலந்து செய்கிறேன். நீங்கள் வந்து வெறும் பச்சை மிளகாயோ இல்லை வெறும் வரமிளகாயோ அப்படி கூட செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நம்ம அதிகமாக எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம், மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் இப்படி வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். தண்ணியில் போடலிங்கன்னா உங்களுக்கு கருப்பாயிரும், டேஸ்ட் மாதிரி நல்லா இருக்காது. கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே ஏதாவது ரெசிபிக்கு தேங்காய் போட்டு செய்வோம், ஆயில் நிறையா இருக்கும், அந்த மாதிரியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஆயில் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படி இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, ஆயில் நிறையா தேவையில்லை, நம்மளுக்கு தேங்காய் எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியான டேஸ்டான செமையாக இருக்கும் சைட் டிஷ் இது. தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எனக்கு மெயினாக தோசைக்கு தான் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதுக்கு. இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். போதும். அவனுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம கடையிறப்போ தண்ணி பற்றினா கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தண்ணி ரொம்ப மீதி ஆயிரும். அப்போ அது வடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவு தண்ணி பாருங்கள், ஊற்றிக்கிட்டு அந்தளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நாம் மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் கொதி கூட வர தேவையில்லை. நீங்கள் நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுட்டு அப்போவே கூட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிம்மில் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா குயிக்கான செமையான சூப்பரான நம்மளுக்கு மார்னிங் டிஃபனுக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு பாத்திரத்தில் போட்டு அதை நான் கடைஞ்சிக்குவேன். நீங்கள் வந்து பிளெண்டர் இருந்தால் கூட போட்டு அப்படியே பேனில் கூட போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட போட்டு கடைஞ்சிக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு எங்கிட்ட மண் சட்டி கிடையாது. அதனால் நான் வந்து இது மாதிரி பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி மத்து வச்சு தான் கடைவேன். சிலர் வந்து ஆற வச்சு மிக்சியில் கூட போடுவாங்க. எனக்கு அதுவும் பிடிக்காது. அதனால் நான் வந்து இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் மாதிரி பேப்பர் மாதிரி மெலிசாக தோசை ஊற்றி நெய் நிறையா விட்டு, எனக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கடைசலுக்கு நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நல்லா நெய் விட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி, எனக்கு அந்த வெள்ளை கலரெல்லாம் சுட்டாலாம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ரோஸ்ட்டாக நல்லா ப்ரௌன் கலராக இருக்கணும் எனக்கு. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி சுட்டு ஒரு 10 தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கத்திரிக்காய் கடைசல் டிஃபன் ரெசிபி எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.